படை தளபதி அவர்களே, காவலாளிகளே, என் அதிபதி, நான் வந்திருக்கும் தருண காலங்களில் நான் யார், என் பெயர் என்ன, என் விருத்தாளம் என்ன, என் குலம் என்ன, என் கோத்திரம் என்ன, இவை அனைத்தும் புரியுமா என்ன? எனக்கு எப்படிங்க தெரியும்? என்ன சொல்ற? நீ சொன்னாடா சாமி தெரியும். ஐயோ சாமி, வாய் பாட்டு சரியான கொலாயாட்டமே இருக்குது. டேய், வணக்கம் தனக்கழகு. என்னிடத்தில் என்னிடத்தில் மரியாதையாக இருந்தால் உனக்கு வெகுமதி கிடைக்கும். இல்லை என்றால் ஆக்கினை கொடுத்து விடுவேன். நீங்க எப்படி சொன்னீங்க அப்படியே நான் செய்யறேன். உரைக்கு முன்பதாக நாட்டுக்கு நாடு மகாநாடு விநாயக பெருமானை முன்னிட்டு எதற்கு ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவனுக்காக பொங்கல் வைத்து அன்னதானம் கொடுப்பதற்காக இன்று ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம். ஆமா, ஆண்டவனுக்காக இன்று ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக கேட்டு கொடுப்பது மனித குணம், கேட்காத தருவது தெய்வ குணம். ஐயா யாரு? நம்ம சேர்மன் ஐயா மணிக்கமன்ற ஐயா அவர்களும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சுண்டமேட்டூருக்கு சேர்ந்த கோழி வியாபாரி மணிக்கமன்ற ஐயா அவர்களும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நம்ம டீ கடைக்கார கோவிந்தன் அவர்களும் அவர் சொத்தம் நமக்காக வாரி வழங்கியிருக்கிறார். அவருடைய குடும்பங்கள் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஊர் பொதுமக்களுடைய குடும்பங்கள் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ ஆண்டவன் எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறார். நாடகம் ஒரு அற்புதமான சிறப்பான நாடகம். என்ன நாடகம் சொல்ல போகலாம்? மகாபாரத்தில் ஒரு விரிவாக வழங்கக்கூடிய பவளக்கொடி திருக்கல்யாணம். என்னது பவளக்கொடி கல்யாணம்? முன்ன பெறமா சொல்லு. மகாபாரத்தில் ஒரு விரிவாக வழங்கக்கூடிய பவளக்கொடி கல்யாணம். அப்படி பெறமா பேச பழமா பேசல. அப்படி இருப்பினும் மரியாதைக்குரிய அருமை ஐயா வேலுக்கவுண்டர் ஐயா அவர்கள் நமக்காக வாரி வழங்கியிருக்கிறார். அவர் என்றென்றும் சீரம் சிறப்பாக வாழ ஆண்டவனை வேண்டிக் கொள்கிற வணக்கம். என் பெயர் என்ன? அப்படியே நெருப்பு மாதிரி வரணுமா சொல்லிட்டு என் பெயர் என்ன தெரியுமா? ஐவராக
அதற்கு முன்பதாக ஆ, மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை ஐயா ஆ, கட்டமலைய வாட்டுக்கு சேர்ந்த சரி. மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை ஐயா ஆ, ராஜாமணி கவுண்டர் ஐயா அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவருக்கு ஆனப்பால் நிறைய குதிரைப்பால ஓட்டமும் கை காலுக்கு சக்தி கொடுத்து எந்த நோய் நொடி இல்லாத சீரம் சிறப்பாக வாழ ஆண்டவன் பச்சியமன வேண்டிக் கொள்கிறவன். அவனா என் பெயர் ராஜாதி ராஜன் ராஜமார்தண்டன் ராஜசேனாதிபதி ராஜ விசுவாச குலத்தலைவன் ராஜ உத்தண்ட கோலாகவன் கோலாகலன். மன்னாதி மன்னர்கள் மணிமகட வேந்தர்கள் என்னதா மணிமகட வேந்தர்கள். தேசமும் 56 தேசம் 56 தேசங்க. எப்படி தேசமும் 56 தேசங்க. 56 தேசத்தில் தேசத்தில் நீர்வளம் நீர்வளம், நிலவளம் நீலவளம். இப்படி சொல்லக்கூடிய ஆ, ஏய் ஓய். டெல்லி என்று சொல்லப்பட்ட அத்தினாபுரத்துக்கு சொந்தக்காரனாகப்பட்ட ஏய், என் பெயரோ மன்னவனான் கருத்த மேனி பெருத்த உருவம் 12,000 கஜேந்திரமணம் அடைத்த வெற்றி மகதிரி ஆண்டருடைய என் பெயரோ மதம் கொண்ட விமர்சனம். சாரி. அதற்கு முன்பதாக ஆ, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அருமை அண்ணா ஆ, யூடியூப் சேனல் யாரு யூடியூப் சேனல். வெள்ளாளப்பட்டிக்கு சேர்ந்த யூடியூப் சேனல் செல்வண்ணா அவர்கள் நம்ம நாடகத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு எல்லாம் ஸ்டாண்டு போட்டு எடுப்பாங்க. இவளுக்கு கையிலே அழகாக அவ்வளவு அற்புதமாக இந்த சேனலை வெளிப்படுத்திருக்கிறார். வேற பெருமாள் அண்ணா அவர்களும் யூடியூப் சேனல் செல்வண்ணா அவர்களும் இங்க நாடகத்துக்கு நம்ம யூடியூப் சேனலை பழைய வெளிப்படுத்தணும். அதற்காக வேண்டி இருவர் வந்திருக்கிறார். அவர் என்றென்றும் சீரும் சிறப்பாக வாழ ஆண்டவன் எம்பெருமானை வேண்டிக் கொள்கிறவன். நண்பா திருமணாயனும் நாங்க எத்தனை பேரு, என் தாய் யாரு, எனக்கு எதிரிகள் யாரு, நாங்க எதனால இங்க இருக்கிறோம் இருக்கிறோம். சொல்லணுமா சொல்லக்கூடாது? சொல்லுங்க. காவலாளிகளே, ஓய். படைத்தலைவர்களே, ஹாய். என்ன கேட்கிற? சாமி 56 தேசத்தில்
அஸ்னாபுரத்தில் வாழக்கூடிய உங்கள் பெயர் மதகிரி பீமனாக இருந்தாலும் தேசங்கள் 56 தேசம் 56 தேசம் 56 தேசத்தில் ஜெகத்தோடு ஆட்சி புரியக்கூடிய மன்னமானான் கருத்தமேறி பெருமத்த வெறுத்தவுடன் என் பெரும் மதகிரி விமர்சனம் பீமச்சனாக இருந்தாலும் தங்களில் 10 மாதம் 300 நாள் 3000 தசவினாரி தன் அங்கத்திலே சுந்தரத்த தாய் தந்தை யாசார் என் தாயா குந்தி மந்தாரி குந்தி மந்தாரி என் தந்தை பாண்டுபுத்திர மகாராஜன் குந்தி மந்தாரிக்கும் பாண்டுபுத்திர மகாராஜருக்கும் நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? சரியாக 5 ராஜாக்கள். யார் யார் பிறந்தீங்க? எனக்கு 2 தாய்மார்கள். 2 தாய்மார். கொந்தமாதேவிக்கு பிறந்தவர்கள் 3 பேர். 3 பேர். மந்தாரைக்கு பிறந்தவர்கள் 2 பேர். 3 பேர் யாரு? 2 பேர் யாரு? மொத்தம் 5 தர்மன் அர்ஜுனன் இந்த பீமன். மந்தாரைக்கு பிறந்தவர்கள் சாஸ்திர கோடி வந்த சகாதேவன் நகுலமணி சொல்லக்கூடிய இருவரும் மந்தாரைக்கு பிறந்தவர்கள். இப்ப தெரிஞ்சுங்க 2 தாய்களுக்கும் 3 ஆக மொத்தம் எத்தனை? 5. என் தங்கு சொல்லிருக்கா தெரியுமா? ஆமாடா. ஐவருக்கும் ஒரே ஒரு தங்கை. எங்க மச்சானுக்கு பிரசன்ட் போனா நான் டீங்கறனோ சக்கரல மச்சி கேசல ஆற மச்சான் நீ மச்சான் டேய் நான் மச்சான் இப்படி சொல்றேன் டேய் டீங்கறனமா நான் சாப்பிடுவேன் சுண்ணி சொல்றா டேய் தவறான வார்த்தைகள் வேணாம் நண்பா ஐவருக்கும் ஒரே ஒரு தங்கையாகப்பட்டவன் என் தங்கையோ சங்குமதி என்று சொல்வார்கள். சங்குமதி ஆமா ஆகட்டுங்க. இருப்பினும் பங்கு மகையாளி பாதி நாட்டு தாயாதி எனக்கு சத்ராவன் ஏற்பட்டான் சத்துருக்கு. ஆனா என் அண்ணனாகப்பட்ட தர்மர் சொல்லிருப்பாரு. அனைத்துமே சொல்லிருப்பாரு. இடமாமனும் முன்னுக்கு வாங்க எல்லாமே சொல்லிருப்பாரு. இருப்பினும் இந்த வீமனுக்கு மட்டும் அத்தீர்புரத்தில் வேண்டாம் துரியோதன் என்ன செய்தான் தெரியுமா? காவலாளிகளே கொல்ல நினைத்தான் கொடுமாவி, மடிக்க நினைத்தான் மணப்பாவி, குருட மகன் துரியோதனன். டேய் என்ன செய்தான் தெரியுமா?
இந்த பீமனுக்கு என்ன செய்தான் துரியோதனன்? பங்கும் பகையாளி ஏய், பாதிராடு சத்ராவதி எனக்கு சாப்பாடு சண்டை என்றா சக்கரை பொங்கல் சாப்பிடுறாங்க. சாப்பாடு சண்டைனா ஆமா. மாலை நேரத்தில் விளையாட கொண்டிருக்க வேலையில எனக்கு அதே இடத்தில் தூக்கம் வந்து விட்டது. தூக்கம் வந்த பிறகு நித்திரையாகி விட்டு அப்ப தூங்கிட்டீங்க. அப்போது என்ன துரியோதனன் என்ன செய்தான்? இதுதான் சரியான அப்படின்னு என்ன செய்தான்? ஏண்டா, 3 கடலத்தில் இருக்கக்கூடிய சாதம் சாதம் அப்படின்னா சாப்பாடு. சாப்பாடு அந்த சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொடுக்குறான்டா. ஓ யார் தெரியாத ஆமா, உங்களுக்கு அதான் காஞ்ச மாடு கம்பளம் போந்தா அப்படி அந்த 3 கடாரத்துல இருக்கக்கூடிய சாதத்தை 3ஆ உருண்டை பண்ணி சாப்பிட்டோம். உடம்ப பார்த்தா தெரியலடா. 3ஆ உருண்டை பண்ணி சாப்பிட்டோம். அதான் சொல்லுவாங்க, அவரார தின்னா கண்ணார. அது போல அதே இடத்துல எனக்கு தூக்கம் வந்துருக்கு. தூக்கம் வந்த பிறகு அப்ப துரியோதனன் என்ன செய்தான்? இவன் நித்திரையில் இருக்கிறான், இதுதான் தக்க சமயம் அப்படின்னு என்ன கட்டுக்கொடியால கையில பின்னாடி கட்டி கால்ல கல்ல கட்டி என்ன தூக்கி போட்டாண்டா. திருப்பாக்கல்ல போட்ட உடனே இருப்பது 3 லோகம். 3 லோகத்தில் இருக்கக்கூடிய நாகலோகத்துல போய் விழுந்தோம். நாகலோகத்தில் இருக்கக்கூடிய நாக கூட்டமெல்லாம் வளைத்து விட்டது. யாரோ ஒரு நரமணம் வந்திருக்கான் சாப்பிடணும் அப்படின்னு சுத்தி வளைத்து விட்டது. நாக கூட்டத்துக்கு தலைவன் நாகராஜ மன்னன். யாரோட நரமணி வந்திருக்கான், நீ யாரு அப்படின்னு சொல்லும் போது என் பெயர் பீமன், நீ எதற்காக வந்தாய் அப்படின்னு. ஏன்னா இங்க துரியோதனன் விஷத்தை கொடுக்கறான்னா, ஏன்னா நாகராஜா அங்க விஷத்தை கொடுக்கறான். 7 ஜாடியில் இருக்கக்கூடிய விஷத்தை கொடுக்கறான். நீ விஷத்தை கொடுத்தா என்ன ஆகும்? ஆனா இங்கேயும் விஷம் அங்கேயும் விஷம். அந்த விஷம் சாப்பிட்ட பிறகு உன்னை எனக்கு தெம்பு வந்து விட்டது. அந்த விஷத்தை சாப்பிட்டதுனாலதான் அந்த மூஞ்சி கருத்து மூஞ்சி ஆனது. அதனால இப்படியாப்பட்ட பலஜாதி நான் பார்த்ததில்லை. உனக்கு ஒரு பந்தியை வைக்கிறோம். 12,000 கஜேந்திரமலை படித்த கதாயுதம். இந்த கதாயத்தை யாரும் தூக்கி விடக்கூடாது. நீ ஒரு மணி நேரம் தூக்கி தோளமால போடணும். பந்தியை வச்சா நாகராஜ மன்னன் யாராலும் தூக்க முடியல. நான் ஒரு மணி நேரம் தூக்கி போட்டா. ஆமா, கதாயுத தூக்கி தோளு மேல போட்டதுனாலதான் அந்த நாகராஜ மன்னனை எனக்கு இன்று முதல் உனக்கு பீமன், இன்று முதல் 12,000 கஜேந்திர மனம் படைத்த வெற்றி மதகிரி ஆளக்கூடிய பீமன் எனக்கு அப்படி பேர் வந்தது. ஆனா நாகராஜனுடைய மகளாகப்பட்ட இப்படியாப்பட்ட மலைஜாதிதான் திருமணம் செய்யணும். அப்படி நாகக்கணி என் மேல ஆசை வைத்தா. எனக்கு இந்த கல்யாணம் காரியம் எல்லாம் பிடிக்காது. எனக்கு சாப்பாடு சண்டை தான். பணத்தை பார்த்தா ஆசைப்படுறான். என் தீரத்தை பார்த்து பண்ணனா இப்படியாப்பட்ட திறமையான தான் திருமணம் செய்யணும். உனக்கு கல்யாணம் வேணும்னா என் தம்பியாகப்பட்ட அர்ஜுனும் என்னைக்கு தான் நாகலோக தேடி வருவோம், அப்போது திருமணம் செய்யும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து விட்டு இப்படி எல்லாம் எனக்கு நடந்தது. இருப்பினும் இன்று எதற்காக வந்து என் அண்ணனாகப்பட்ட தர்மர் அழைத்திருக்கிறார். என்ன விசேடம்? அப்படியா? என் அண்ணன் தர்மரை பார்க்க